ஜாதகம் இதெல்லாம் நம்புறவங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பதிவு பாருங்கள். அதாவது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் இது. நான் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு வயசு அதிகமாகிடுச்சு, 16 வயசு ஆகிடுச்சு. அது வரைக்குமே என்னை வந்து எங்கள் அம்மா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்து இன்னே உட்காரல சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸில் தான் நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி நல்ல மழையில் வந்து அங்கே நாம் அப்போ வந்து சிம்னி விளக்கு வந்து கண்ணாடி இதில் தான் ஏற்றி வச்சுருப்பாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு. அது வந்து உடஞ்சிடுச்சு. நான் நல்லா க்ளீனாக தான் கூட்டி விட்டேன். அப்படியும் கூட அப்பா காலில் அது ஏறிடுச்சு. அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குது. கால் வந்து அப்பயும் செப்டிக் ஆகிடக்கூடாதுன்னு அப்பா வந்து போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் கூட அப்பாவுக்கு வந்து அது சீழ் ஏறிடுச்சு. சீழ் ஏறினதுக்கப்புறமா டாக்டர் வந்து காலையே எடுக்கலாங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாவை விழுப்புரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தொலைச்சி ரெடி பண்ணி என்னென்னவோ பண்ணி அப்பாவை ரெடி பண்ணிட்டாங்க, காலை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா பேசின பேச்சு என்னால் கேட்கவே முடியல. அதாவது வயசுக்கு வராத வரைக்கும் அவங்க பேசின பேச்சு வரலனாங்க. வந்ததுக்கப்புறம் உட்காந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு, என் புருஷனுக்கு இப்படி ஆகி போச்சு, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு, அப்படி இப்படி என்னென்னோ பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுல எனக்கு பாதி புரியவே இல்லை. ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஆதங்கத்தை, அவங்க கோபத்தை, அதாவது அவங்க இயலாமையே என்கிட்ட கொட்டுறாங்கிறது எனக்கு புரியல. ஆனால் என்னுடைய சூழ்நிலை அது எனக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு. எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, அதில் விழுந்து செத்து போங்கிற அளவு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, அம்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கப்பா, நான் வேணா கூட கிணத்துல குச்சி செத்து போய்ட்றேன், நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும்ப்பா அப்படி சொன்னதுமே எங்கள் அப்பா கண்ணில் தண்ணி விட்டார். யார் மாதிரி சொன்னதும் அம்மா தான்ப்பா டெய்லி திட்டிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஜவுளி கடையில் உட்காந்தப்போ உள்ளே கூப்பிட்டு போய் தமிழ் உள்ளவா அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் என்ன பிள்ளைய சொன்னேன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அவள் உட்காந்த நேரம் தான் எதுவுமே விட்டார் 2 அப்பு. இந்த நேரம் பற்றி பேசுகிற வேலை இதோட முடிச்சுக்கோ, என் பிள்ளை இனிமேல் இன்னும் ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளோதான் அப்படி சொல்லி நல்லா மிரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அந்த பேச்சு வேலை. ஆனால் அதுக்கப்புறம் யார் வந்து இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, இவங்க இறந்த நேரம் சரியில்லை, அதாவது ஒருத்தர் பிறந்த நேரம், இறந்த நேரம், வயசுக்கு வந்த நேரம், படித்த நேரம், படிக்காத நேரம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நேரங்காலம் பேசாதீங்க. நேரங்காலம் அப்படிங்கிறது அவன் விதியில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நீ ஜோசியம் பார்க்குறதால ஆக வேண்டியதே ஒன்றுமே கிடையாது. ஜோசியக்காரன் குழப்பி விட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பாதிக்கப்படும் போது அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும்னு இல்லாமல் அவங்க வாக்கில் நம்மளை சேர்ந்தவங்களே பேசும்போது எவ்வளோ வலிக்குங்கிறது நான் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதனால் யாரையும் நேரங்காலத்தை வச்சு பேசாதீங்க.